ஹலோ ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு தன்யாஸ் லைஃப் ஸ்டோரி. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே ஹேர் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா தன்யாஸ் லைஃப் ஸ்டோரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உடனடியாக பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நிறைய பேர் வந்து எப்படி இந்த சம்மரில் கூட உன்னோட முடி வந்து நிறைய திக்காக, லென்த்தாக, ஸ்ட்ராங்காக, ஷைனாக, முடி வேற உதிரல, உனக்கு கொட்டல, தென் டேண்ட்ரஃப் வேற இல்லைன்னு சொல்கிற. ஸோ எந்த மாதிரிலாம் வந்து நீ பாதுகாக்கிற, எந்த மாதிரிலாம் ஹேர் ரொட்டீன் பண்ணிக்கிற, என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படி நிறைய கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க. சரி, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியும், நான் ஓனாகவே வந்து ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்சோ சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஹெர்பல்ஸோடது. அதுதான் நான் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். அதுவே எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியுது. ஆல்சோ அது நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல சேஞ்ச் இருக்குது, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிடுச்சு, தென் வந்து டேண்ட்ரஃப் போயிடுச்சு, முடி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் நான் சொல்கிறேன். தென் வந்து நம்ம முடிக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டேன். தென் வந்து எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நான் முன்னாடி வந்து நார்மலாக எல்லா சீப்புமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. நானே சொல்லிட்டு இருந்தேன் முடிக்கு என்ன தேவை கிடையாது. நான் நிறைய இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருப்பேன் வேறு வேறு சேனலில். நம்ம தலைக்கும் தலைமுடிக்கும் தேவையான ஆயில் வந்து நம்ம தலையிலே இருக்குது. ஸோ அதனால் ஆயில் தேய்க்க தேவையில்லை, போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எப்போ அன்டில் என்னோடய முடி கொத்து கொத்தாக கொட்டுற வரைக்கும், ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் நம்ப என்னோடய முடி லென்த்து தான் இல்லைன்னு சொல்ல, பட் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட்டன் ஆகி வெடிச்சு அப்புறம் நடுவில் கட்டாய் விழுறது, கொத்து கொத்தாக முடி கொட்டுறது, அந்த மாதிரி பிரச்சனையை நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். நானும் நிறைய சப்ளிமெண்ட் எடுத்தேன், டாக்டர்ஸ்லாம் பார்த்து சரி வரல. சரி, ஓகே, நம்ம பழையபடி நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்லா ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு போவேன். அப்போ எனக்கு இன்னுமே இந்த மாதிரி இன்னொரு டபுள் மடங்காக இருக்கும், அவ்வளோ முடி இருந்தது. ஏன் நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஓனாக மேக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த இதெல்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறமா சரி அப்படியே இருக்கக்கூடாது, முடி இம்பார்ட்டன்ட் தானே, கொட்டினதுக்கப்புறம் தானே அதோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியும், இருக்கும்போது தெரியாது. அப்புறம் தான் வந்து இந்த குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ணேன். முன்னாடி வந்து எல்லா சீப்புமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த உட்டன் சீப்பு தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. தென் வந்து ஆயில் வீக்லி ட்வைஸ் இல்லை 3 டைம், வெளியிலலாம் போனால் வந்து வீக்லி 3 டைம் அப்ளை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் நான் வந்து நல்ல ஆயில் போட்டு நான் முடிஞ்சால் ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். சிக்கா ஹெர்பல்ஸ் தான், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். முடிஞ்சால் வந்து நான் இதை என் முடிக்கு எவ்வளோ தேவையோ அது ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிட்டு ஹீட் பண்ணி அதை நல்லா அப்ளை பண்ணி இந்த மசாஜர் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அழுத்தி மசாஜ் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக ஒரு ஹாட் ஆயில் மசாஜ் மாதிரி இருக்கும். நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மசாஜர்லாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்காப் மசாஜர் இது என்ன பார்க்குறதுக்கு இப்படி முள்ளாக இருக்குது, குத்திடுமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இது சிலிக்கான் தான், அவ்வளோ ஹார்டாலாம் இருக்காது, பட் மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒன் மோர் திங் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை மசாஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம தலையில் நல்லா சம்டைம்ஸ் சொரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்படி கையில் ஒயிட்டாக வரும். டேண்ட்ரஃப் இருக்காது, நல்லா சொரிஞ்சு இழுத்தீங்கன்னா வரும். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணும்போது, ஹேர் வாஷ் பண்ணும்போது போய்டும். நீங்கள் ஷாம்பு போட்டுட்டும் நீங்கள் இது பண்ணலாம். பண்ணும்போது நல்லா எப்படி சொல்கிறது, சில சமயம் நம்ம ஷாம்பு போட்டுட்டு சரியாக வாஷ் பண்ணாமல் விடுறதுனாலையும் கூட அப்படியே அது அங்கேயே படிஞ்சிருந்து கூட டேண்ட்ரஃப் ஆகும். ஸோ ஷாம்பு போட்டுட்டு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்பயே நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா ஷாம்புவும் கிளியராக போய்டும், தென் மசாஜ் பண்ணி விட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம் வந்து லைக் வந்து முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், கத்தாழை, துளசி, கற்பூரவள்ளி, வேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு லைக் 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுவும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா நான் ரோஸ்மெரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒன் மோர் திங், நான் ரோஸ்மெரின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ரோஸ்மெரி வந்து இப்போ எல்லாமே யாரை பார்த்தாலும் ரோஸ்மெரின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 30 days சேலஞ்சு, அப்புறம் 1 week சேலஞ்ச் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்ருக்காங்க. பட் ரெகுலராக ரோஸ்மெரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், பட் ரோஸ்மெரி நல்ல ரிசல்ட் இருக்குது.
வாவ், ஹேர் வந்து சூப்பராக ஷைனாக இருக்குது. அந்த குட்டி குட்டி முடியெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன். குட்டி குட்டி முடியெல்லாம் வரும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ரோஸ்மேரி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தலைவலிக்க ஆரம்பிக்கும். எனக்கு சைனஸ்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஒரு தலைவலி பயங்கரமாக வலிக்கும். அதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். அந்த எந்த மாதிரி வந்து தலைவலிக்காமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி போட்டுக்கோங்க, 2 ரோஜா பூ போட்டுக்கோங்க. தென் வந்து ஒரு 2 to 3 மிளகு போட்டு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா ரெட் கலரில் வரும். ஒரு 20 மினிட்ஸ் அது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் இதை எப்படி செய்கிறது, எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து லைக் ஹேர் வாஷ் பண்ணுறத நம்ம ருட்டீனாக கண்டிப்பாக பண்ணிடணும். சரி நாளைக்கு பண்ணலாமே, அழுக்கு இல்லைல்ல, ஆயில் இல்லைல்ல, நாளான்னைக்கு பண்ணலாமேன்னு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணவே கூடாது. அது அழுக்கு இருக்கோ இல்லையோ, ஆயில் இருக்கோ இல்லையோ, நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாள் விட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணியே ஆகணும். அப்படி வாஷ் பண்ணாததுனால தான் டேண்ட்ரஃப் வரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒருவேளை வந்து உங்களுக்கு எதனால் முடி கொட்டுது, எதனால் இந்த டேண்ட்ரஃப் போக மாட்டுது, என்ன ஏதுன்னு புரியாமல் இருந்துச்சுன்னா சீப்பை முதல்ல மாற்றுங்க. தென் பில்லோ கவரை மாற்றுங்க. டவல் இருக்குல்ல, ஃபேஸ்க்கு வேறு டவல், தலைக்கு வேறு டவல் வச்சுக்கோங்க. உங்கள் டவல் அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஸோ நான் இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் வந்து எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. தென் ஒன் மோர் திங், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் இப்போவுமே இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே கொத்து கொத்தாக இதுக்கு மேலே பிம்பிள். எதனால் அது வருதுன்னே தெரியாது. நான் டாக்டரை பார்த்தும் போகலை, க்ரீம் போட்டு அது இதுன்னு நிறைய ட்ரை பண்ணியுமே போகலை. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் அது டேண்ட்ரஃப் இருக்கும்போது நம்ம ஹேர் இப்படியே வாஷ் பண்ணும்போது அது இங்கேயும் நமக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஃபேஸ் டவலாகவே இருக்கட்டும், ஹேர் டவலாக இருக்கட்டும். ஹேரோட பிரச்சனை எதுனா இருந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோன்னா இங்கே பிம்பிள் வரும். ஃபேஸோட பிரச்சனை எதுனா இருந்து நம்ம ஹேருக்கு நம்ம போட்டோம்னா அங்கே தேவையில்லாமல் டேண்ட்ரஃப் வருது, முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். லைக் பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுறது, டவல் சேஞ்ச் பண்ணுறது, சீப்பு சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆயிலை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக எனக்கு வேறு எந்த வேலை இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆகுது நான் இதை அப்ளை பண்ணிவிடுவேன். இந்த ஆயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பேக் போடுறோம், இந்த டோனர் போடுறோம், அது இதெல்லாம் போடுறோமே, அது எல்லாமே பெனிஃபிட் இதிலே கிடச்சிரும். ஏன்னா நான் அப்படி தான் இது பார்த்து எனக்கு எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ, இது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ, எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு நான் நினைக்கணும். அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒன் மோர் திங், இது பிஸ்னஸ் தான், வாட் எவர் இட் இஸ், பிஸ்னஸாக இருக்கட்டும். இருந்தாலும் இது எல்லாரையும் போய் சேர்ந்து அடையணும். ஏன்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் வருது இல்லையா, நம்ம கொஞ்சம் பியூராக கொடுக்கலாம், எல்லாரையும் போய் சேரட்டும் அப்படின்றதுக்காக முழுக்க வந்து 100% நேச்சுரலாக 55+ ஹெர்பல் ஆட் பண்ணி 5 டைப்பான ஆயில் ஆட் பண்ணி இது நான் பண்ணியிருக்கேன். இது யூஸ் பண்ணும்போது ரெகுலராக உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஒரு 2 வாஷ்லேயே டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 வாஷ் வரைக்கும் எடுக்கும். இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் டேண்ட்ரஃப் அப்படின்னா ஒரு 2 வாஷ்லேயே போயிடும். ஒரு 2 to 3 வாஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வந்து ரொம்ப சாஃப்டாகிறதையும் ஹேர் ஃபால் குறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் லைக்காக நீங்கள் ஒரு 3 month கிட்டே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி இந்த வளராத இடத்துல குட்டி பேபி ஹேர் வர்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களில் யாருக்குன்னா வந்து சீகா ஹெர்பல்ஸோட ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி நீங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரிசல்ட்டு, எப்படிலாம் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சஃபர் ஆனீங்க, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஹேர் பேக்கு, ஹேர் டோனர், தென் வந்து லைக் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் வீடியோஸாக நான் எடுத்து போடுறேன். அது வரைக்கும் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.